இப்பதிவில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்ற பாடலின் வரிகளை பார்ப்போம். எல்லோரும் சொல்லும் வழக்கமான அறிவுரைகளிலிருந்து மாறுபட்ட கருத்தை சொல்லும் வரிகள் இவை. உன்னை அறிந்து கொண்டால் வெல்லலாம் என்னும் பொது கருத்திலிருந்து மாறுபட்டு உன்னை அறிந்து கொண்டால் போராடலாம் என்கிறார் கவிஞர். இங்கு வித்தியாசமாக உன்னையே நீ அறிவாய் என்ற கிரேக்க பொன்மொழியையும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் தன்னெஞ்செறிவது பொய்யற்க என்ற வள்ளுவன் வாக்கினையும் நாம் நினைவுக்கு கொண்டு வரும் பாடல் இது. அடுத்தவரை ஒருவரால் ஏமாற்ற முடியும், ஆனால் தன்னைத்தானே ஒருவனால் ஏமாற்றிக் கொள்ள முடியாது. தனது பலங்களையும் பலவீனங்களையும் சரியாக எடை போட தெரிந்து பலங்களை வளர்க்கவும் பலவீனங்களை ஒழிக்கவும் தொடர்ந்து முயற்சி செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. இந்த கருத்துக்களை உள்ளடக்கிய கவிஞரின் திரைப்பட பாடல்தான் இது. ஆம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். தன்னை வென்றவனுக்கே முதுகெலும்புடன் போராடும் துணிவிருக்கும் இவ்வுலகத்தில். ஒருவேளை அந்த போராட்டத்தில் அவன் தோற்றாலும் பொருளாதாரத்தில் அவன் தாழ்ந்து போனாலும் எவர் முன்னும் தலை வணங்காமல் அவனால் நிற்க முடியும் என்கிறார் கவிஞர். அடுத்த வரிகள்: மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மானென்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானத்தோடு வாழ்வது எல்லா மனிதர்களுக்கும் அவசியம், ஆனால் தலைவர்கள் ஆவதற்கு மேலும் சில தகுதிகள் தேவை என்கிறார். தலைமை பண்பு என்பது வேறு, தலைவர் பதவியில் அமர்வது என்பது வேறு. உடன் இருப்பவர்களில் அதிகமானோர் நீங்கள் தான் தலைவர் என்று சொல்லிவிட்டால் பதவியில் எவர் வேண்டுமானாலும் அமர்ந்து விடலாம். ஆனால் தன் ஆற்றல்களை உணர்ந்து தன்னை வளர்த்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்பவர்களே தலைவர்களாக ஏற்ற தகுதி உடையவர்கள் என்கிறார் கவிஞர். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? கடவுள் மனிதனாக பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டிய இலக்கியம்தான் ராமாயணம். நடையில் நின்றுயர் நாயகன் என்று ராமனை கம்மன் குறிப்பிடுவார். அதை நமக்கு நினைவு கூட்டும் வகையாக மனிதனாக பிறந்து உயர்ந்த குணங்களோடு வாழ்பவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்கிறார் இப்பாடலில். கேட்டால் மறுக்காமல் உதவி செய்பவர்கள் தான் கொடையாளர்கள். கேட்கவில்லை என்றாலும் பிறரின் தேவையை உணர்ந்து உதவுபவர்கள் தான் இறைவனின் குழந்தைகள் என்கிறார் கவிஞர். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். அறிஞர்கள் கூடியிருக்கும் அவைகளில் நுழையும் பொழுது மாலை மரியாதைகள் கிடைக்கும் அளவுக்கு முயன்று முன்னேற வேண்டும் என்கிறார். ஆட்களை ஏற்பாடு செய்து அவர்கள் மாலை மரியாதை செய்து தலைவர் வாழ்க என்று கூச்சலிடும் கேவலத்திற்கு ஆட்படவிடக் கூடாது என்கிறார். இயல்பான வரவேற்பும் பாராட்டும் எவருக்கு கிடைக்கிறதோ அவரே மாசு குறையாத மன்னவன் என்று போற்றத் தகுந்தவர். இப்பாடலின் ஒவ்வொரு வரியும் தன்னம்பிக்கையும் ஊக்கமும் தரும் வரிகளாக கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ளார். மற்றவர்கள் கவிதை எழுதுவார்கள், ஆனால் கவியரசர் கவிதையாகவே வாழ்ந்தவர். கவிஞர் என்றால் அது கண்ணதாசன் ஒருவரையே குறிக்கும் என்ற அளவுக்கு அவருக்கு புகழ் சேர்ந்தது. 100 கவிஞர்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய இலக்கிய பணியை கண்ணதாசன் ஒருவரே செய்தார். எப்பொழுதோ ஒரு முறை தோன்றுகின்ற இதிகாச கவிஞர் அவர் என்று எம்ஜிஆர் அவர்களும் அவரை பாராட்டியுள்ளார். நாளைய பதிவில் கண்ணதாசன் அவர்கள் ஆலயமணி திரைப்படத்திற்காக எழுதிய தூக்கம் உன் கண்களை தழுவட்டமே பாடலை பற்றி பார்ப்போம்.